நான் வேதத்தை தியானித்த போது இந்த யோசேப்பு மனுஷங்களுக்கு, மற்றவர்களுக்கு பிரயோஜனமாய் இருந்த சில பகுதிகளை நான் வாசித்தேன். நீங்கள் 37ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, யாக்கோபின் சந்ததியினுடைய வரலாறு. யோசேப்பு 17 வயதிலே தன் சகோதரனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அந்த இளைஞன் பில்கால், சில்பால் என்னும் தன் தகப்பனுடைய மறுமனை ஆட்டுகளின் குமாரரோடு இருந்து அவர்களுடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான். நன்றாய் கவனிங்கள். தன்னுடைய வாலிப வயசுல 17 வயசுல தன்னுடைய தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்திருக்கிறான். அப்போ இவன் முதல்ல யாருக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்திருக்கிறான் அப்படின்னா, இவங்க அப்பாவுக்கு இவன் பிரயோஜனமானவன். நம்பர் 2, 2வது 37ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, அப்பொழுது இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி, உன் சகோதரர் சீகேமிலே ஆடுகளை மேய்க்கிறார்கள் அல்லவா, உன்னை அவர்களிடத்திற்கு அனுப்ப போகிறேன் வா என்றான். அவன் இதோ போகிறேன் என்றான். நன்றாய் கவனிங்கள். நம்பர் 2, 2வதாக இந்த யோசேப்பு யாருக்கு ரொம்ப பிரயோஜனம் உள்ளவனா இருந்தான் அப்படின்னா, தன்னுடைய சகோதரர்களுக்கு பிரயோஜனம் உள்ளவனா இருந்தான். நான் இன்றைக்கு உங்களிடத்தில் சொல்லி கொண்டிருக்கிறது யோசேப்பினுடைய தலை மேல இருக்கிற ஆசீர்வாதம். என்ன ஆசீர்வாதம்னா, மற்றவர்களுக்கு பிரயோஜனமாய் இருப்பது. சோ முதலாவது தன் தகப்பனுக்கு அவன் பிரயோஜனமானவன். நம்பர் 2, 2வது அவனுடைய சகோதரர்களுக்கு அவன் பிரயோஜனமானவன். அவனுடைய தகப்பனார் கூப்பிடுறாரு, எப்பா சகோதரர்கள் எல்லாரும் ஆடு மேய்க்கிறதுக்கு ரொம்ப தூரம் போயிருக்கிறாங்க, அவங்க எப்போ வருவாங்கன்னு தெரியாது, அவங்களுக்கு இந்த சாப்பாடெல்லாம் கொண்டு கொடுக்குறியா அப்படின்னு சொல்லும் போது வேதம் சொல்லுகிறது, தன்னுடைய தகப்பனாரிடத்துல ஒரு மறுப்பு கூட சொல்லாம தன் சகோதரர்களுக்கு அவன் பணிவிடை செய்கிறதற்காக போனான். ஆனா இவனுடைய தகப்பனார் சொன்ன இடத்துல அவங்க இல்லை. அந்த இடத்துல இவங்களை பார்க்கறான் காணோம். ஆனா அந்த இடத்துல திகச்சிட்டு நிற்கும் போது ஒருத்தர் தோன்றாரு. அவர்கிட்ட கேட்கிறான், என்னுடைய சகோதரர்களை பார்த்தீங்களா? அங்க இருந்து அவர் இன்னும் ஒரு தூரத்தில் அனுப்பி விடுறாரு. அங்கேயும் தன்னுடைய சகோதரர்களுக்காக அவன் கடந்து போனான் என்று வேதம் சொல்லுகிறது. தன் சகோதரனுக்கு பிரயோஜனமா இருக்கணும்னு நினைச்சான். நம்பர் 3, 3வது நீங்க 39ஆம் அதிகாரத்துல 3வது 4வது வசனத்தை வாசிப்பீர்களேயானால், கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமானன் கண்டு யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டிற்கு விசாரணைக்காரனும் ஆக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையிலே ஒப்பு கொடுத்தான். நன்றாய் கவனிங்கள். நம்பர் 3, 3வது இவன் யாருக்கு இங்க ரொம்ப பிரயோஜனம் உள்ளவனா இருக்கிறான் அப்படின்னா, தன்னுடைய எஜமானன் அப்படின்னா போத்திபாருக்கு பிரயோஜனம் உள்ளவனா இருக்கிறான். நம்பர் 4, 4வது நீங்கள் 39ஆம் அதிகாரத்தில் 22வது வசனத்தை வாசிப்பீர்களேயானால், 39:22 சிறைச்சாலை தலைவன் சிறைச்சாலையிலே வைக்கப்பட்ட யாவையும் யோசேப்பின் கையிலே ஒப்புவித்தான். அங்கே அவர்கள் செய்வது எல்லாவற்றையும் யோசேப்பு செய்வித்தான். அடுத்து சிறைச்சாலையிலே தள்ளப்படுறான். சிறைச்சாலையில தள்ளப்படும் போது அந்த சிறைச்சாலை தலைவனுக்கு அவன் பிரயோஜனம் உள்ளவனா இருக்கிறான். நெக்ஸ்ட் நீங்கள் 41ஆம் அதிகாரத்தில் 48வது வசனத்தை வாசிக்கும் போது, தன்னுடைய 30வது வயதில் 41ஆம் அதிகாரத்தில் 41ஆம் அதிகாரம் 48வது வசனத்தில் நம்ம வாசிக்கலாமா? சேர்ந்து வாசிக்கலாம். 48வது வசனத்தில், அவ்வேழு வருஷங்கள் எகிப்து தேசத்திலே விளைந்த தானியங்களை எல்லாம் அவன் சேர்த்து அந்த தானியங்களை பட்டணங்களிலே கட்டி வைத்தான். அந்த பட்டணத்தில் அதனதன் சுற்றுப்புறத்தில் தானியங்களை கட்டி வைத்தான். கவனிங்க, அடுத்து இவன் யாருக்கு ரொம்ப பிரயோஜனம் உள்ளவனா இருக்கிறான் என்றா, அந்த தேசத்தினுடைய நாட்டு ராஜா பார்வோனுக்கு அவன் பிரயோஜனமா இருக்கிறான். ஹலோ, அவன் தன்னுடைய தகப்பனாருக்கு பிரயோஜனமா இருந்தான், தன்னுடைய சகோதரர்களுக்கு பிரயோஜனமா இருந்தான்,
தன்னுடைய சகோதரர்களுக்கு வெறும் சாப்பாடு கொண்டு கொடுத்தது மட்டும் இல்ல, அவர்கள் எகிப்து தேசத்துல தானியம் இல்லைன்னு சொல்லி, அதான் 42ஆம் அதிகாரம் 35வது வசனத்துல நீங்க வாசிப்பீர்களே, ஆனால் அவர்களுக்கு தானியம் இல்லாம அவனிடத்துல வரும்போது அவர்களுக்கு பிரயோஜனமா இருந்தான். நம்பர் 3, போத்திபாருக்கு பிரயோஜனமா இருந்தான். நம்பர் 4, சிறைச்சாலை தலைவனுக்கு பிரயோஜனமா இருந்தான். நம்பர் 5, பார்வோனுக்கு பிரயோஜனமா இருந்தான். நம்பர் 6, 6வது, நீங்க 41ஆம் அதிகாரம் 56வது வசனத்தை வாசிப்பீர்களே, ஆனால் தேசம் எங்கும் பஞ்சம் உண்டானபடினால் யோசேப்பு களஞ்சிகளை எல்லாம் திறந்து எகிப்தியருக்கு விற்றான். பஞ்சம் எகிப்து தேசத்தில் வர வர கொடிதாயிற்று. சகல தேசங்களிலும் பஞ்சம் கொடிதானபடினால் சகல தேசத்தார்களும் யோசேப்பினிடத்தில் தானியம் கொள்ளும்படி எகிப்திற்கு வந்தார்கள். ஹலோ, ஆண்டவருடைய பிள்ளைகளே கவனிங்க. அடுத்ததாக இந்த யோசேப்பு யாருக்கு ரொம்ப பிரயோஜனம் உள்ளவனா இருந்தான் அப்படின்னா, தன்னுடைய தேசத்து ஜனங்களுக்கு, எகிப்தினுடைய தேசத்து ஜனங்களுக்கு எல்லாருக்கும் இவன் என்னவா இருந்தான் அப்படின்னா பிரயோஜனமா இருந்தான். சோ இந்த யோசேப்பினுடைய தலை மேல ஆண்டவர் வச்ச ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, அவன் மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ள ஒரு பாத்திரம். இப்போ இந்த ஜெபத்துல இருக்கிற உங்களை பார்த்து கேட்கிறேன், நீங்க எத்தனை பேர் இதற்காக ஆசைப்படுறீங்க? எத்தனை பேர் இதற்காக ஜெபிக்கிறீர்கள்? இந்த வார்த்தையை ஆண்டவர் கொடுத்த உடனே உண்மையிலேயே என் மனசு சந்தோஷப்பட்டு நான் இதற்காக ரொம்ப ஜெபம் பண்ணேன். டாடி, என் தலை மேல ஒரு ஆசீர்வாதத்தை வைங்கப்பா, நான் சாகிற வரைக்கும் மற்றவங்களுக்கு பெரிய பிரயோஜனம் உள்ளவனாய் மாறணும். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த ஜெபத்துல இருக்கிற நீங்க தயவு செய்து மற்றவர்களுக்கு பிரயோஜனமா இருக்கணும்னு கொஞ்சமாவது ஆசைப்படுங்க. ஹலோ, நான் உங்களை பார்த்து கேட்குறேன், இங்கே நீங்கள் இந்த ஜெபத்தில் அட்டன் பண்ணுற நீங்கள் எத்தனை பேர் இதுக்கு முன்னாடி அப்படி நினச்சிருக்கிறீங்க? நான் யாருக்காவது ஒருத்தருக்கு பிரயோஜனம் உள்ளவங்களாக மாறணும் அப்படின்னு. நீங்கள் நிறைய பேர் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். உண்மையிலே எல்லாருக்கும் என்ன ஆசை வேணும் அப்படின்னா, நான் மற்றவங்களுக்கு, அதான் பாடல்காரர் எழுதும்போது ரொம்ப அழகாக பாடுறாரு, இயேசுவும் தனக்காய் வாழாமல் அவர் நமக்காய் தானே வாழ்ந்தாரே, உயிரையும் கூட எனக்கு தந்தாரே, இதற்கு பதில் நான் என்னை செய்வோமே, நாமும் வாழ்ந்திடுவோம் இயேசுவுக்காய், ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோ, இருப்பதுவோ ஒரு வாழ்வோ அவருக்கு கொடுத்திடுவோம். பாடலாமா? சோ அந்த பாட்டு ரொம்ப அழகா இருக்குது. இயேசுவும் தனக்காய் வாழாமல் அவர் நமக்கா வாழ்ந்தாராம். சோ ஆசீர்வாதத்தில் பெரிய ஆசீர்வாதம் மற்றவங்களுக்கு பிரயோஜனமாய் மாறுவது.